அணிலாடும் முன்றில் பாகம் 18. மைத்துனன். ஒரு சிலர் மட்டுமே மழையை உள்ளத்திலிருந்து உணர்கிறார்கள். மற்றவர்கள் நனைய மட்டுமே செய்கிறார்கள். பாப் மார்லே. காட்சி 1. இடம் திருமண மண்டபம். கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடைப்பட்ட ஓர் ஊரின் திருமண மண்டபம். எங்கு இருந்தோ வெட்டி எடுத்து வரப்பட்ட வாழை மரங்கள் வாசலின் இருபுறமும் தோரணமாக கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த மரங்களில் எப்போது வேண்டுமானாலும் வெடித்து விடலாம் என்ற நிலையில் இரத்த நிறத்தில் வாழைப்பூக்கள் அதிகாலை சூரியனின் மஞ்சள் வெளிச்சத்தில் தகதகத்துக் கொண்டு இருக்கின்றன. கழுத்துக்குள் புதைந்து கிடக்கும் கல்வைத்த நெக்லஸை எடுத்து வெளியே விட்டபடி வெவ்வேறு வயதுள்ள பட்டுப்புடவை அணிந்த பெண்கள் தங்கள் கணவர்களின் இருசக்கர வாகனங்களிலிருந்தோ ஆட்டோக்களிலிருந்தோ இறங்கி மண்டபத்துக்குள் கேட்கும் நாகஸ்வர மேள சத்தங்களுக்குள் நுழைந்து காணாமல் போகிறார்கள். இப்போது மண்டபத்திலிருந்து பட்டு வேட்டி சட்டையணிந்த மாப்பிள்ளையும் மணப்பெண்ணின் அண்ணனாகிய மைத்துனனும் புரோகிதர் துணையுடன் வாசலுக்கு வருகின்றனர். சுற்றிலும் உறவினர்கள் நின்றிருக்க மாப்பிள்ளையை பார்த்து புரோகிதர், காசிக்கு போறேன்னு கோச்சென்று போங்கோ. கூச்சப்பட்டபடி மாப்பிள்ளை, எங்க போகணும்? புரோகிதர், இதெல்லாம் ஒரு சடங்கு. சொந்த பந்தங்களை வெறுத்து நீங்கள் காசிக்கு போறேன். உங்கள் மைத்துனர் தன் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட சொல்லி சமாதானப்படுத்துவார். எங்கே சொல்லுங்கோ, காசிக்கு போகிறேன். வெட்கப்பட்டபடி மாப்பிள்ளை, காசிக்கு போகிறேன். அருகில் இருந்த மைத்துனனை முன்னே அழைத்து புரோகிதர், இப்போ நீங்கள் சொல்லுங்கோ. போகாதீங்க மாப்பிள்ளை, பணம் தர்றேன், பொன் தர்றேன், என் தங்கச்சியையும் கட்டி வைக்கிறேன், லௌகிகத்தில் ஈடுபடுங்கோ. மாப்பிள்ளையை விட அதிகமாக கூச்சப்பட்டபடி மைத்துனன், தங்கச்சியை தர்றேன், லௌகிகத்தில் ஈடுபடுங்கோ என்று திக்கி திணறி சொல்லி முடிக்க மாப்பிள்ளைக்கு மைத்துனன் பாத பூஜை செய்து புது செருப்பு அணிவித்து குடை பிடித்தபடி மண்டபத்துக்குள் உள்ளே அழைத்துச் செல்கிறார். கேமராவை நேர் நோக்கி முகம் காட்டி கூட்டத்தில் இருந்த பெரிய மீசை வைத்து வயது முதிர்ந்த ஒரு குரல் நகைச்சுவையாக, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் காசுக்கே போலாம். காட்சி 2. இடம் கடல். கடலில் 7-8 படகுகள் அலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு படகிலிருந்தும் கட்டுமஸ்தான இளைஞர்கள் இடுப்பில் கட்டிய கயிற்றுடன் கடலுக்குள் முத்து குளிக்க குதிக்கின்றனர். கடைசியாக நிற்கும் படகிலிருந்து ஒரு இளைஞன் குதிக்க தயாராக முத்து குளிக்கப் போகும் அந்த இளைஞனை பார்த்து படகில் இருக்கும் ஒரு முதியவர், ஏலே அந்தோனே, உன் மச்சான் எங்களே? அப்போதான் மீசை முளைக்க துவங்கியிருக்கும் ஒரு பையன் முதியவரின் முன்பு வந்து நின்றபடி, இங்கே இருக்கேன் தாத்தா. அந்த இளைஞனிடம் முதியவர், உங்க அக்கா புருஷனோட இடுப்பு கயிறை பிடிச்சிக்கலே. ஏலே அந்தோணி, இப்ப நீ குதிக்கலாம் என்று சொல்ல அந்தோணி படகிலிருந்து கடலில் குதிக்கிறான். இப்போது கண்களில் கேள்விகளுடன் முதியவரை பார்த்து படகில் கயிற்றை பிடித்து கொண்டிருக்கும் பையன், ஏன் தாத்தா, மச்சானுங்க தான் இடுப்பு கயிறை பிடிக்கணும்னு சொல்றீங்க? அந்த பையனை பார்த்து முதியவர், ஏலே உங்க அக்கா புருஷன் உசுரோட அருமை மற்றவனை விட உனக்கு தான்லே அதிகம் தெரியும். காலங்காலமாக நம்ம தூத்துக்குடியில் இதான் வழக்கம். கண்களில் ஆர்வத்துடன் முதியவரை நோக்கி பையன், தூத்துக்குடியில் மட்டும் இல்லை தாத்தா, ஹென்றி சாரியர் எழுதின பட்டாம்பூச்சின்னு ஒரு புத்தகம் படித்தேன். அதில் இதே மாதிரி ஒரு காட்சி வருது. கதாநாயகன் ஜெயிலிருந்து தப்பிச்சு மேற்கத்திய தீவில் முத்து குளிக்கிற மீனவ கிராமத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறான். அந்த மீனவர்கள் முத்து குளிக்க போகிறாங்க. அங்கேயும் நம்மள மாதிரி மச்சான் கிட்ட தான் இடுப்பு கயிறை கொடுக்குறாங்கன்னு எழுதியிருந்ததை படித்தேன். அதுக்கு இப்போதான் காரணம் புரியுது. அந்த பையனை பார்த்து முதியவர், ஏலே எல்லா ஊர்லேயும் காற்றும் வானமும் மனுஷ மனமும் ஒன்று தான்லே. நீ படித்து தெரிஞ்சுக்கிற, நாங்கள் பழகி புரிஞ்சுக்கிறோம் என்று சொல்ல அந்த பையன் கண் கலங்குகிறான். காட்சி 3. இடம் புறநகர் பகுதியில் ஒரு வீடு. சுற்றிலும் கைவிடப்பட்ட வயல்வெளிகளுக்கு நடுவே ஆங்காங்கே மஞ்சள் கற்கள் ஊன்றப்பட்டிருக்க 7-8 வீடுகள் தென்படுகின்றன. ஒரு வீட்டின் முன்பு மினி லாரி ஒன்று நின்று கொண்டிருக்க கட்டில், பீரோ என பாத்திர பண்டங்கள் அந்த லாரியில் ஏற்றப்படுகின்றன. லாரிக்கு அருகில் நின்று கொண்டிருக்கும் இளைஞனை பார்த்து 40 வயது தோற்றத்தில் இருக்கும் ஒருவர்,
என்ன மாப்பிள்ள 6 மாதமாக கம்பெனி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லவே இல்லை, இப்போ தான் தங்கச்சி சொல்லுச்சு. அப்போவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லை? வாடகை கம்மின்னு இப்படி ஊருக்கு வெளியே வயக்காட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்படணுமா? குற்ற உணர்வுடன் இளைஞன். இல்லை மச்சான், சமாளிச்சுக்கலாம்னு. முன்பு பேசிய 40 வயதுக்காரர். எதுக்கு கூச்சப்படணும், நாங்களாம் இல்லையா என்று சொல்ல அந்த அந்த இளைஞன் கண் கலங்கி தன் மனைவி மக்களை மினி லாரியில் ஏற்றுகிறான். வானத்தில் மிதக்கும் மேகத்தை பார்த்தபடி கிடத்தப்பட்டிருக்கும் சோஃபாவில் 5 வயது பெண் குழந்தை ஏறி அமர குலுங்கியபடி லாரி நகரத் தொடங்குகிறது. காட்சி 4. இடம் ஒரு பூங்கா. பூங்காவில் சிமெண்ட் பெஞ்ச் ஒன்றில் முதல் 3 காட்சிகளில் இருந்த மைத்துனர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முதல் காட்சி மைத்துனன். அன்னைக்கு கல்யாண மண்டப வாசல்ல இருந்து என் தங்கச்சி மாப்பிள்ளையை குடைப்பிடிச்சு உள்ளே கூட்டிட்டு போனேன். இன்னைக்கு வரைக்கும் என் நிழல்ல தான் இருக்கான். சீர் செனத்தின்னு எவ்வளோ செய்யறது, இப்படி ஒரு உறவு தேவையா? இரண்டாவது காட்சி மைத்துனன். அப்படி இல்லை, உறவுங்கிறது ஒரு கயிறு மாதிரி. உண்மையில் நாம் அந்த கயிறை பிடிக்கல, அந்த கயிறு தான் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு. மூன்றாவது காட்சி மைத்துனன். அது கயிறாக இருந்தாலும் பாம்பாக இருந்தாலும் பிடிச்சித்தான் ஆகணும். ஏன்னா அது நாம் வளர்ந்த தொப்புள் கொடியோட மிச்சம். இந்த உரையாடலை கேட்டபடி பூங்காவின் மரத்திலிருந்து உதிர்ந்த ஒரு சருகு கொஞ்ச நேரம் கீழே கிடந்து மீண்டும் காற்றில் பறக்கத் தொடங்கியது.